சென்னையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் யோகா செய்து வருகிறார். இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், அமைச்சர் விஜயபாஸ்கர் இப்ப கலந்துகிட்டு இருக்கிற யோகா நிகழ்ச்சி பத்தி சொல்லுங்க. எவ்வளவு பேர் இந்த யோகா பயிற்சியில ஈடுபட்டு இருக்காங்க? இப்போ சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு யோகா நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் மருத்துவமனைகளுடைய முதல்வர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யோகாவினால் பல்வேறு பயன்கள் ஏற்படுகிறது. மூச்சு பயிற்சி போன்ற சிறந்த யோகாக்கள் செய்வதன் மூலமாக நுரையீரல் தொடர்பான பல்வேறு வியாதிகளை குணப்படுத்தலாம், கட்டுப்படுத்தலாம் என்பதை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த யோகாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருடா வருடம் இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் மற்றும் அவர்களுடைய உறவினர்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படும் விதமாக மருத்துவமனை வளாகத்திலேயே இந்த யோகாவானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மருத்துவ மாணவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ரகுவரன், யோகா தினம், சர்வதேச யோகா தினம் 4வது ஆண்டாக இன்று கடைபிடிக்கப்பட்டு வருது. இதுக்கு மாணவர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில வரவேற்பானது எப்படி இருக்கு? அதாவது இது உலகம் முழுவதுமே இந்த யோகா தினமானது கொண்டாடப்படுகிறது. வருடா வருடம் இது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அரசாங்கமும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தமிழக அரசு சார்பாக ஏற்கனவே பாத்தீங்கன்னா சித்த மருத்துவம் மற்றும் இந்திய மருத்துவங்கள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் யோகாவினால் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்ல போனோம்னா நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் சென்னை போன்ற பெருநகரங்களில் வேலை செய்பவர்களுக்காக தமிழக அரசின் சார்பாக இந்திய மருத்துவமனையின் சார்பாக இலவசமாக பயிற்சிகள் கொடுக்கும் நிகழ்வுகள் கூட தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வுகளும் தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தான் வருடா வருடம் யோகா பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மருத்துவமனைகள் முழுவதுமாகவே யோகா நிகழ்வுகளை அமைச்சர் மற்றும் அந்தந்த கல்லூரி முதல்வர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதன் அடிப்படையில் இந்த மருத்துவமனை வளாகத்திலே இந்த யோகா நிகழ்வானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ சென்னையில அரசு பல்நோக்கு மருத்துவமனையில அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் முக்கிய அதிகாரிகள் எல்லாம் இந்த யோகா பயிற்சியில ஈடுபட்டிருக்கிறாங்க. இதே போல இன்னைக்கு சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சென்னையில வேற எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் யோகா பயிற்சியில ஈடுபடுறாங்க? சென்னையில பல்வேறு இடங்கள்ல இந்த யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா தற்போது இன்று ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில அமைச்சர் விஜயபாஸ்கர் பங்கேற்றிருக்கிறாங்க. அப்புறம் கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனை, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு நிலையங்கள்லயும் அரசு மருத்துவமனைகள்லயும் கல்லூரிகளிலையும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் ஒன்று கூடி ஒரே வளாகத்தில் இது யோகா தினத்தை செய்து வருகிறார்கள். யோகா தினத்தினுடைய சிறப்பு முக்கியத்துவங்களும் மாணவர்களுக்கு வகுப்பாக எடுக்கும் நிகழ்வானவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்.